அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். புதையல் யோகம், திடீர் கோடீஸ்வரர் ஆகும் அதிர்ஷ்டம் யாருக்கு கிடைக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ஒருவரின் ஜாதகத்தில் நவகிரகங்களின் சேர்க்கை யோகத்தை கொடுக்கும். அவனுக்கு என்ன யோகக்காரன் என்று சொல்லுவாங்க. திடீர் கோடீஸ்வரராகும் அதிர்ஷ்டசாலிகள் யார்? புதையல், லாட்ரி, பங்கு சந்தை மூலம் யாரெல்லாம் கோடீஸ்வரர் ஆவாங்க என்று அதுக்கு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும் அதை தான் பற்றி நாம் பார்க்க போகிறோம். கோடீஸ்வர யோகம், ஏழையாக பிறந்தாலும் கோடீஸ்வரர் ஆக வேண்டும் என்ற எண்ணம் பலருக்கும் இருக்கும். பணத்தின் மீதான ஆசையும் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையும் அனைவருக்கும் இருக்கும். ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு தொழில் செய்து பணம் சம்பாதிக்கிறாங்க. பலர் அன்றாட தேவைகளுக்கே போதிய வருமானமின்றி போராட்டத்துடன் வாழ்கிறார்கள். சாதகம் என்ன சொல்லுது அதை பற்றி பார்க்கும்பொழுதே, அன்றாட வாழ்க்கைக்கு போராடும் பலருக்கு கோடீஸ்வர யோகம் இருக்குது. எப்போது என்பதை தெரிந்து கொண்டு செயல்படுவது தான் கோடீஸ்வரர் ஆவதற்கான வழி. ஒருவரின் பிறந்த ஜாதகத்தில் சுகஸ்தான அதிபதி எனப்படும் 4ஆம் அதிபதி செவ்வாய், 9, 10ஆம் அதிபதிகளின் பலம் பெற்ற ஜாதகர் கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்திருப்பார். முன்னோர்கள் செல்வமும் செல்வாக்கும் மிக்கவர்களாக இருப்பார். செல்வத்திற்கு அதிபதி ஒருவரின் ஜாதகத்தில் நவகிரகங்களின் குருவும் 9ஆம் அதிபதியும் இணைந்து கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் பிறப்பால் கோடீஸ்வரர். லக்னாதிபதி மற்றும் 4ஆம் அதிபதிகளில் பலம் பெற்று இணைந்து தசை நடந்தவன்னா பல வாகனங்களுக்கு அதிபராகவும் பிறப்பு முதல் இறப்பு வரை பெருஞ்செல்வராகவும் வாழ்வார்கள். யாருக்கு எந்த தசை? ஒவ்வொருவருக்கும் ராசியை போல லக்னம் உண்டு. பிறந்த நாளில் உள்ள நட்சத்திரத்தின் அடிப்படையில் ராசியையும் பிறந்த நேரத்தை கொண்டு லக்னத்தையும் அறிந்து கொள்ளலாம். மேஷம் விருச்சிகத்துக்கு செவ்வாய் தசை, ரிஷபம் துலாமுக்கு சுக்கிர தசை, மிதுனம் கன்னிக்கு புதன் தசை, மீனம் தனுசுக்கு குரு தசை, மகரம் கும்பத்துக்கு சனி தசை, சிம்மத்துக்கு சூரிய தசை, கடகத்துக்கு சந்திர தசை என லக்னாதிபதி ராசி அதிபதிகளின் தசை நடக்கும்போது ஜாதகர் வாழ்க்கையில் அதிரடி மாற்றங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, திடீர் வளர்ச்சி, பணம், புகழ், செல்வாக்கு ஏற்படும். சாதாரணமான நிலையில் இருக்கிறவங்களுக்கு சுபகிரக பார்வை பலம் பெற்று லக்னாதிபதி ராசி அதிபதி தசை நடந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். அதே போல் 2, 10, 11ஆம் அதிபதிகளின் தசை சுபபலம் பெற்று நடைபெறுவதால் செல்வ சேர்க்கை, தொழிலில் லாபம், குடும்ப முன்னேற்றம் போன்றவை உண்டாகும். கேது தரும் கோடீஸ்வர யோகம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, குருவிற்கு கேந்திரம் அல்லது திரிகோண இடங்களில் கேது நிற்பதும், குரு 5, 7, 9ஆம் பார்வையால் கேதுவை பார்க்குறதும் உயர்தர கோடீஸ்வர யோகத்தை தரும். பிறந்த சாதகத்தில் குரு கேது இணைவும், கேதுவுக்கு குரு பார்வை ஏற்படுவதும் குரு தசையிலோ கேது தசையிலோ சாதாரணமானவரையும் எதிர்பாராத நிலைக்கு உயர்த்தி புகழுடன் கோடீஸ்வரராக்கிவிடும். 6, 8, 12இல் குரு இருந்து கேது 6, 8, 12 ஆகிய மறைவிடங்களில் இருந்து குரு பார்வை பெறுவது யோக பலனையே குறைக்கவே செய்யும். புகழும் செல்வாக்கும் விபரீத ராஜயோகத்தால் சிலர் கோடீஸ்வரராகி விடுவாங்க. 3, 6, 8, 12ஆம் இடங்களில் மறைவு ஸ்தானம். 3ஆம் அதிபதி 6, 8, 12ஆம் இடத்திலோ 6ஆம் அதிபதி 3, 8, 12ஆம் இடத்திலோ
8ஆம் அதிபதி 3, 6, 12ஆம் இடத்திலோ 12ஆம் அதிபதி 3, 6, 8 மாறி நின்றாலோ 3, 6, 8, 12ஆம் அதிபதிகளின் பாவ கிரகங்களான சூரியன், செவ்வாய், சனியாக இருந்து மறைந்தால் புகழுடன் கோடீஸ்வரராகவே வாழ்க்கை கிடைத்துவிடும். ருச்சக யோகம் லக்கணத்துக்கும் சந்திரனுக்கும் 1, 4, 7, 10 ஆகிய இடங்களில் செவ்வாய் அமர்ந்து அந்த இடம் செவ்வாய்க்கு சொந்த வீடாகவோ உச்ச வீடாகவோ இருக்கிறது ருச்சக யோகம் ஆகும். செவ்வாய் தன் சொந்த வீடுகளான மேஷம், விருச்சகம் ஆகியவற்றிலும் உச்ச வீடான மகரத்திலும் இருந்தாலும் யோகம் உண்டாகும். பிறந்த ஜாதகத்தில் செவ்வாயுடன் சந்திரன் இணைந்து 1, 4, 7, 10 ஆகிய இடங்களில் வலுத்திருக்கும் போது சந்திர மங்கள யோகம் உண்டாகும். சொத்துக்கள்லாம் சேரும். அடுத்தது புதையல் யோகம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஒருவரின் ஜாதகத்தில் புதையல் யோகம் இருந்தாலும் திடீர் பணவரவு வரும். மண்ணில் அடியில் மறைந்திருக்கும் தங்கம், வைரம் மட்டுமே புதையல் என்று சொல்ல முடியாது. நமக்கு கிடைக்கும் திடீர் பணவரவும் புதையல்தான். ஒருவரின் ஜாதகத்தில் 2, 5, 9, 11 அதிபதிகளின் தசையோ புத்தியோ நடைபெறும் போது புதையல் கிடைக்கும் அமைப்பு ஏற்படலாம். பணம் எப்படி வரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் 8ஆம் அதிபதி சம்பந்தம் மற்றும் 6, 8, 12இல் மறைந்த யோகம் பிரச்சனையையும் சேர்த்தே தரும். 2, 5, 9, 11இல் அதிபதி சுக்கிரனாக இருந்து அதன் தசை புத்தியில் புதையல் போன்ற தனயோகம் ஏற்படுது. எதிர்பாராத பதவி, பொருள் கிடைத்து அதன் மூலம் பெயர் புகழ் அடையும் நிலையை தருது. பங்கு சந்தையில் செய்துள்ள முதலீடு மூலம் வருமானம் வரும். கடன் கொடுத்து விட்டு திரும்பி வராத பணம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்த பணம் திடீரென உங்களுக்கு கிடைக்கலாம். புதையலாக தேடி வரும் பணம். ஒருவர் பிறந்த சாதகத்தில் 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இணைந்திருந்தால், 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஒன்றுக்கொன்று பார்வை பெற்றிருந்தால், 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் புதையல் யோகம் என சொல்லப்படும் நிஷ்கல யோகம் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை சந்திர ஓரையில் நம்மால் முடிந்ததை சிறிய அளவு சேமித்தால் அந்த பணமானது நமக்கு தேவைப்படும் நேரத்தில் புதையலாக நிச்சயம் கிடைக்கும்.